Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நான் ரீசன்ட்டா கிளப் ஃபேக்டரியில இருந்து பிக் பண்ண ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். அண்ட் ஆக்சுவலா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஏன் நான் இத பண்றேன்னா நிறைய நம்ம ஸ்டைல் கிளாத் நம்ம ஸ்டைல் ஆக்சஸரீஸ் எல்லாம் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கிளப் ஃபேக்டரியில வந்துட்டு ஷாப் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்துட்டு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் கிடைக்காத ஐட்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும். இயரிங்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனா மேட்ன்றதுனால அந்த மாதிரியான சில வெஸ்டர்ன் ப்ராடக்ட்ஸ், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸாக தான் இருக்கும் ஆக்சஸரீஸோட சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் அப்புறம் இந்தியன் ஆக்சஸரீஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணலாம். சில இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி கிளப் ஃபேக்டரியில் வந்து சாரீஸ் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் வாங்கினதுல எப்படி இருக்கு குவாலிட்டி, என்னெல்லாம் எடுத்திருந்தேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட இன்னைக்கு காமிக்க போறேன். கிளப் ஃபேக்டரினா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. கிளப் ஃபேக்டரின்றது வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட். இதுல வந்து உங்களுக்கு விமன், மென், அதாவது ஆண்கள் பெண்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வாட்ச், அப்புறம் பியூட்டி ஆக்சஸரீஸ், மேக்கப் ஆக்சஸரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டூல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் மொபைலோட ஆக்சஸரீஸ், கேட்ஜெட்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் டெக்கார்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு கொடுப்பாங்க. ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் சேல் டைம்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அஃபோர்டபுளாக இருக்கும். நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்தியன் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கிளப் ஃபேக்டரியில் வந்து இந்தியன் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், நான் எடுத்தது எல்லாமே வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்னு கிடையாது. சில எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். நான் சிலது வந்து இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணாத ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அது என்னன்னு நான் காமிக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ணதுலேயே ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் வரல. அது ஏன்னா நானே வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் மொபைல் நம்பர் அது வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. அதனால நான் வந்து அதை மட்டும் நான் இப்போ ஸ்கிப் பண்ணிட போறேன். மீதி என்கிட்ட இருக்க சில ஐட்டம்ஸ் தான் நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ. இந்த சாரீ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ்ல, அதுக்கப்புறம் நிறைய ஃபேஸ்புக் ஷாப்ஸ்ல வந்துட்டு இது இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து பிக் பண்ணியிருந்தேன். மெயினாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஃபோனில் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்றத வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 397 rupeesக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. நான் செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வாங்கினேன், சாரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ரீசெல்லிங் வேலை தான் வந்து இங்கே நடக்குது. சாரி, கொஞ்சம் கட்டக்கன்னு சவுண்ட் வருது. ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற கலராக இருக்கட்டும் இல்லை சைஸாக இருக்கட்டும் எப்பயுமே வந்து மாறி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு இன்னைக்கு சைஸில் பிரச்சனை கிடையாது. பட் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த கலர் தான் வந்து இந்த பீச் கலர் தான் எடுத்தேன். அண்ட் இந்த சாரீ நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது நல்ல ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் உள்ள ஒரு சாரீ. எனக்கு இது பிடிச்சது. 400 rupeesக்கு அந்த சாரியோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான், அந்த குவாலிட்டி பார்க்கறதுக்காக தான் அந்த ரேட்டில் நான் அந்த சாரீ வந்து பிக் பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவுனும் பார்த்தீங்கன்னா 398 rupees, அதாவது 400 தான் வருது. அகைன் ஒரு அஃபோர்டபுள் பீஸ் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வெல்வெட் கிளாத் இருக்க ஒரு கவுன் வந்து ஜிப் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஸ்டிச் கொஞ்சம் குளறுபடியாக இருந்தது. மீதிப்படி இந்த பீஸில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபுல் ஸ்லீவ் வரும். இது ஃபிட் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, பட் ஏதாவது பெல்ட் போட்டு நம்ம வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஹைட்க்கு இது ப்ராப்பரான ஒரு கவுனாக வந்துருச்சு. ஸோ அது வரைக்கும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அடுத்தது வந்து இந்த ஸ்லிங் பேக். இது வந்து நான் கிரே கலரில் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ளே வந்து இதனுடைய அந்த ஸ்லிங் இருக்குது. ஆனால் என்னென்னா நான் இது உள்ளே போட்டு இனிமேல் தான் நான் நாட் பண்ணணும். இதை நாட் பண்ணுற மாதிரி. பட் எனக்கு இது வந்து நாட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கல. அது தவிர்த்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு கிளச். நீங்கள் வெளியில் போகிறீங்க, மூவி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சும்மா உங்கள் ஃபோன் மட்டும் போட்டுக்க போகிறீங்க, இல்லை ஒரு குட்டி கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்க போகிறீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது. எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்க்கு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் வந்து போட்டேன். எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப தேவைன்னு போடல. ஒன்று மட்டும் தேவைன்னு எடுத்தேன் நான். அது நான் என்னன்னு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சசரிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங் ஸ்டஃப் நான் எடுத்திருக்கிறது. அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இதிலே வந்து நான் அடுத்த செட்டும் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது அடுத்த கலரில். இது என்னன்னா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் இயர்ரிங்ஸ். இதில் எப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்துட்டு இந்த மாதிரி லூப்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து திடீர்னு கொஞ்ச நாளாக வந்து லூப்ஸ் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் இதை வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் நான் ஏன் வந்து கோல்டு எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சில்வரில் நிறைய இருந்தது, சில்வர் அண்ட் ஒயிட்ஸில் நிறைய இருந்தது. சரி கோல்டில் இல்லை அப்படின்ட்டு நான் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் அது. ஸோ அடுத்து இந்த ஒரு சோக்கர் அண்ட் இயர்ரிங் செட். இது நான் ஏன் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நெக் பீஸ் வந்து வேணும்ன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை எடுத்தேன். இந்த பேட்டர்னில் என்கிட்ட இயர்ரிங்ஸ் 2 இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில். பட் நெக் பீஸ் இல்லை. ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இதை எடுத்தேன். இது வந்து க்ளோஸ் நெக் பீஸ் மாதிரி வரும். ரொம்ப கார்ஜியஸாக இருக்கும். அண்ட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.
அண்ட் ஆல்சோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்தது. ஸோ ரொம்ப செக்யூராக தான் இருந்தது. நிறைய ஆக்சசரிஸ் வந்து எனக்கு பாக்ஸஸில் தான் வந்தது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிங்கர் ரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ்லாம் வச்சு நல்லா அழகா இருக்கு. இது வந்து ஃபெஸ்டிவ் டைம்ல போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங். இது அட்ஜஸ்டபிள் ரிங் தான், பட் லக்கிலி அட்ஜஸ்ட் பண்ணாமலே எனக்கு வந்து இது கரெக்டா வந்துட்டு ஃபிட் ஆயிக்குது. ஸோ அடுத்த 2 இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான 2 ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்டைல் இயரிங்ஸ். இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச ஃபிங்கர் மோதிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் மோதிரம் தான். அடுத்து இந்த கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜிமிக்கி விரும்பிகளுக்கும். எனக்கு பர்சனலா ஜிமிக்கின்றது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்டைலில் வந்து நான் ஒரு 2-3 கடையில் பார்த்தேன். ஓகேவா, நான் பார்த்த கடையில் எவ்வளோ ப்ரைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 600 to 700 அந்த இதில் தான் இருந்தது. 600-700க்கு 2 கம்மல்னா எனக்கு வந்து ரொம்ப டூ மச்சாக இருந்தது. ஏன்னா நான் ரெகுலராக போட மாட்டேன் அண்ட் போடுற மாதிரியான எந்த ஒரு அக்கேஷனும் எனக்கு வரல மெயினாக. அதனால தான் இது நான் எடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 200-250 அந்த மாதிரி 300குள்ளே தான், 250 to 300. ஸோ அதனால் நான் வந்து இது ரொம்ப ஆசையாக வந்து பிக் பண்ணேன். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிமிக்கி. இது வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் கடையிலாம் வந்து பார்த்துருக்கேன், எனக்கு பிளாட்ஃபார்ம் கடையில். பட் நான் வாங்கினது கிடையாது. எனக்காக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 250 to 300 அந்த ரேட்டில் இருந்தது. அதுக்காக நான் பிக் பண்ணேன். இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு லைட் வெயிட். அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இயரிங்ஸில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நல்லா இன்டாக்டாக ப்ராப்பராக இருக்குது. ஆனால் ஒரு அந்த ரப்பர் லாக் தான் கொடுக்குறாங்க. நிறைய இயரிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரப்பர் லாக்ஸோட கொடுக்குறாங்க. இதில் வந்து இல்லை. அண்ட் இந்த 2 இயரிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் பவுச்சஸில் தான் வந்துச்சு. அடுத்த இயரிங் செட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டைல் இயரிங்ஸ். ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செம்ம ஹெவியாக இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் பார்க்க ரொம்ப கிளாஸியாக அழகாக டீசெண்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நான் வந்து அகைன் H&Mல பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அகைன் அந்த 600 to 700 ரேஞ்ச் தான். ஓகேவா, இங்கே வந்து நான் எடுத்தது வந்து 300 சம்திங் அந்த மாதிரி. எவ்வளோ 198 தான். குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஸ்டர்டியாக நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது வந்து ரொம்ப ஒரு கியூட்ஸியான ஒரு ஸ்டஃப். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து இந்த ஒரு செயின் செட், செயின் கம்மல் அண்ட் டிக்கா செட். இது என்னன்னா இப்போ வந்து இந்த சங்கீத்லாம் பண்ணுறாங்கல்ல பிரைட்ஸ்க்கு, அவங்க வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்சசரி தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு லுக் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆக்சசரி வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது டிக்கா. இதை வச்சு நான் ஒரு லுக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து இதுக்கு ஒரு காஸ்டியூம் நான் வந்து ரெடி பண்ணணும், அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக நான் ஆன்லைனில் வேறு இதில் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இங்கே நான் ஷாப் பண்ணுறேன்னதும் இது கண்ணில் பட்டது, இதை நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி உண்மையாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் கிளப் ஃபேக்ட்ரியில் பார்த்தது கிடையாது. நான் வாங்கின அந்த ஜிம்கீஸ், அப்புறம் இந்த பீஸ், அப்புறம் அந்த மோதிரம், அதெல்லாம் வந்து கிளப் ஃபேக்ட்ரியில் நான் பார்த்தது கிடையாது. வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும் எல்லாமே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராவல் லாண்ட்ரி பவுச் இல்லை ஸ்டோரேஜ் பேக் எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கண்டெய்னர் ஆர் ட்ராவல் பவுச் இல்லை லாண்ட்ரி பவுச், லாண்ட்ரி பேக்கில் எவ்வளோ பேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேக்ஸ் அண்ட் 3 பவுச்சஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஜிப்பர் வச்சு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து மேடம் ஒரு இடத்துக்கு போறாங்க. அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. உங்ககிட்ட நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். நான் ஒழுங்கா போயிட்டு வந்துட்டு சொல்றேன். ஸோ போறாங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். என்னோட மேக்கப் அப்புறம் டாய்லெட்ரிஸ் அதெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிறதுக்கு தேவை அப்படின்னு நான் எடுத்தேன். நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து என்னுடைய ட்ராவல் கிட் செட்டப் அது நான் காமிக்கிறேன். 3மே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ இந்த பேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி மெஷ் டாப் இருக்குது. ஸோ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றது தெரியும். 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது பார்ப்போம். பட் கண்டிப்பாக எனக்கு வந்து ட்ராவலுக்கு இதெல்லாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். தனித்தனியாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய ஃபைனல் ப்ராடக்ட். நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு வந்து கொஞ்சம் கொரியரில் வந்து கொஞ்சம் ஃபோன் நம்பர் மிஸ் ஆப் ஆகி சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன்ட்டு ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹாலாக தான் இருக்கும். பட் எனக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் அதை பார்த்தேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஓகேவா, கிளப் ஃபேக்ட்ரி. அண்ட் நான் பார்த்தபோது நிறைய இந்தியன் ஸ்டைல் திங்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் எப்போ வந்ததுன்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ட்ரை பண்ணது. அண்ட் உண்மையாக எனக்கு வந்து ஆக்சசரிஸ் ரொம்ப பிடிச்சது. அண்ட் இது அகைன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி வச்சு உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து அக்யூமுலேட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அக்யூமுலேட் பண்ணி ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு வந்து வராது. தனித்தனியாக ஒன்று ஒரு நாள் டெலிவர் ஆகுது. அதனால தான் எனக்கு வந்து அந்த ஒரு 3 ப்ராடக்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மீதிப்படி எல்லாமே ஓகே. உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அந்த மெசேஜ் அந்த மெயில் எல்லாமே வந்து வந்துடும். நீங்கள் வந்து நார்மலாக உங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்துட்டு ஷாப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கைஸ், லைக் இந்த கொரோனா வைரஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சைட்டில் நீங்கள் வந்து வாங்கும்போது
உங்களுக்கு கீழே வந்து இருக்கும் ஷிப்டு குளோபலி இல்லைனா ஷிப் வித்தின் இந்தியா அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து வித்தின் இந்தியா அப்படின்ட்டு இருக்க கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னா குளோபலாக ஷிப் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுன்னு மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே வந்துட்டு குளோபல் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சேஃப் சைடில் இருக்கிறதுக்காக தான். மீதிப்படி எல்லாருமே வந்து பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஹாப்பியாக ஷாப் பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.